ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். தளபதி விஜய் ஒரு வீடியோ வெளியிட்ட உடனே ஜென்சி கிட்ஸ் எல்லாம் உடனே ஓடி போய் அந்த வெப்சைட்லேருந்து ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி அந்த சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு சர்ச் பண்ணியிருக்காங்க. பக்கா மாஸ் கட்சினா இப்படி தாங்க இருக்கும். இதுதான் பவர் ஆஃப் தளபதி விஜய். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தளபதி விஜய் எஸ்ஏஆருக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்திருக்காரு. விஜய் வராமலேயே தமிழ்நாடு முழுக்க அத்தனை இடத்துல அவ்வளோ கூட்டம். எஸ்ஐஆர் குளறுபடிகளை நீக்கி எளிமையாக்க தாவேக்காவோட ஆர்ப்பாட்டம் 38 மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கு. ஒரு கவிதை ஃபார்முலாவா பார்த்துலாமா? கொசபால் அடித்தளம் போட்ட அன்புக்குரிய அரியலூர் தொண்டர்கள், பெருமைக்குரிய பெரம்பலூர் தொண்டர்கள், கண்ணியத்தோடு இருக்கும் கள்ளக்குறிச்சி தொண்டர்கள், காரசாரமாக பேசும் காஞ்சிபுரம் தொண்டர்கள், கடல் போல அன்பை அள்ளி கொடுக்கும் கன்னியாகுமரி தொண்டர்கள், கவலையை கடந்து வந்த கரூர் தொண்டர்கள், கார்மேகம் சூழ்ந்தும் ஆர்ப்பாட்டத்தை கைவிடாத தூத்துக்குடி தொண்டர்கள், வீர மிகுந்த பாசத்தை வெளிப்படுத்தும் மாண்புமிகு மதுரை தொண்டர்கள், மாஸ் பண்ணிய மயிலாடுதுறை தொண்டர்கள், திருவிழா போல தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி நிப்பாட்டின திருவாரூர் தொண்டர்கள், திறமை மிகுந்த திருவள்ளூர் தொண்டர்கள், அடுத்து ஒரு விடாமுயற்சியோடு போராடும் விழுப்புரம் தொண்டர்கள், நமக்கான குரல்னு ஆர்ப்பாட்டத்தை அமர்க்களம் பண்ண நாமக்கல் தொண்டர்கள், நன்றிக்கு நாகப்பட்டினம் தொண்டர்கள், நீதிக்கு நீலகிரி தொண்டர்கள், ஒரு புதுமையை படைக்க வந்த புதுக்கோட்டை தொண்டர்கள், இரக்கமுள்ள ராமநாதபுரம் தொண்டர்கள், ராவணன் போல் காட்சியளிக்கும் ராணிப்பேட்டை தொண்டர்கள், பலமும் நலமும் காண வந்த சேலம் தொண்டர்கள், அடுத்து சிங்கம் போல கர்ஜித்த சிவகங்கை தொண்டர்கள், தென்னாட்டை புரட்டி போட்ட தென்காசி தொண்டர்கள், தரணியை ஆண்ட தஞ்சாவூர் தொண்டர்கள், தேக்குமரம் போல் இருக்கும் தேனி தொண்டர்கள், மலைக்கோட்டையை அதிர வைத்த திருச்சி தொண்டர்கள், அருவாள தீட்டி டிஎம்கே அல்வா கொடுக்கும் திருநெல்வேலி தொண்டர்கள், ஒரு திமுரோட ஆளுங்கட்சி எதிர்த்து போராடும் திருப்பத்தூர் தொண்டர்கள், தில்லி இருந்தா வாங்கின ஆளுங்கட்சியவே திணற வைத்த திருப்பூர் தொண்டர்கள், தென்னாட்டுடைய சிவனை போற்றின தமிழக வெற்றி கழகத்துக்கு வாகை சூட வைக்கும் திருவண்ணாமலை தொண்டர்கள், அடுத்து வேகமும் விவேகமும் உள்ள வேலூர் தொண்டர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் போல் அவதாரம் எடுத்த விருதுநகர் தொண்டர்கள், சேர சோழ பாண்டியர்கள் போல் காட்சியளித்த செங்கல்பட்டு தொண்டர்கள், சோசியல் மீடியாவே கதிகலங்க வைத்த சென்னை தொண்டர்கள், கோர்ட்டு கேஸுக்கு பயப்படாத கோவை தொண்டர்கள், கடல் கடந்து போராடுவோம் அப்படின்னு இருக்கிற கடலூர் தொண்டர்கள், தர்மத்தை வாழ வைக்கும் தர்மபுரி தொண்டர்கள், தளபதிக்கு அசைக்க முடியாத தூண்களாக இருக்கும் திண்டுக்கல் தொண்டர்கள், கடைசியா ஒரு ஈர்ப்போட வலுவாக போராடும் ஈரோடு தொண்டர்கள், கிருஷ்ணனை போல் அன்பை அள்ளி கொடுக்கும் கிருஷ்ணகிரி தொண்டர்கள். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? சொல்லுங்க சிஎம் சார். ஆனா அதுக்காக தாவேக்கா தொண்டர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு ஸ்டேஜ் கூட போட விடாம போலீஸ்காரங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் பண்ணக்கூடாது, அதையும் பண்ணக்கூடாது. அதுவும் 3 இடம் கேட்டோம், ஒரு இடம் தான் கொடுத்தீங்க, மீதி 2 இடம் இல்லவே இல்லைன்ட்டீங்க சார். இல்லைன்னா ரைட்டிங் இது பண்ணி கொடுத்துருங்க சார். நீங்க இதெல்லாம் படம் அங்க பண்ணிக்கலாம். கொடுங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. எதிர்ப்பு போயிட்டு டென்ஷன் ஆகி கொடுங்க. எங்களுக்கு மாட்டோம். பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் கூட ஸ்டேஜோட ஹைட்டை குறைங்க, அது இதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க. நைட்டு நம்ம ஸ்டேஜ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 4 அடியில் இருக்கு ஸ்டேஜ். அப்போதான் 4 அடி தான் எல்லா கட்சிக்காரங்களும் போடுவாங்க. சடனாக அங்கேருந்து ஒரு காவல்துறை ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்கள் எப்படி 4 அடியில் ஸ்டேஜ் போடுவீங்க? 3 அடியில் தான் போடணும். நீங்கள் 4 அடியில் போட்டால் காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. ஸ்டேஜ் போட்டவரே வந்து சொல்றாரு, சார் 4 அடி தான் சார் ஸ்டேஜ், 3 அடியெல்லாம் எங்கேயும் போட மாட்டாங்க. 3 அடி போடுறது போல நம்ம தரையிலே நின்று பேசிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம மாவட்ட செயலாளர்கள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழியா வரக்கூடாது, அந்த வழியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 கிலோமீட்டருக்கு மேல சுத்த விட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணா என்னங்க? கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் நடந்திருக்கு. என்னதான் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தாலும், அவருக்கு தாவேக்கா கட்சியை பிடிக்காம போயிருந்தாலும், ஒரு நியாயமான போராட்டத்துக்கு இப்படி அநியாயமா தடங்கல் பண்ணலாங்களா? ஆனா தடை அதை உடை, அதுதாங்க தாவேக்காவோட தாரக மந்திரம். நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்க விட்டா என்ன, என்னென்ன டார்ச்சர் பண்ணா என்ன, எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் ரொம்பவே சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தையெல்லாம் தாவேக்காவோட தொண்டர்களும் தோழர்களும் அவ்வளோ சுத்தமா கிளீன் பண்ணி ஒப்படைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே,
தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பொறுப்பா இருந்தாங்கன்னா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாலுமே மக்களையும் ரொம்பவே பொறுப்பா மாத்திடுவாங்கல்ல. அதுக்கு முக்கிய தடையா இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் தான். ஆனா அந்த எஸ்ஐஆருக்கே ஒரு மிகப்பெரிய தடை வந்திருக்கு. அது என்ன தெரியுங்களா? ஏற்கனவே வருவாய்த்துறை வேலையை ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்க அரசாங்க ஊழியர்கள் கிட்ட இந்த எஸ்ஐஆர் வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்ததும் பத்தாதுன்னு சரியா பயிற்சியும் கொடுக்காம அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேலரியும் கொடுக்காம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணதுனால பாவம் கேரளால ஒரு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வந்து டிப்ரெஷன் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. வேலை பார்த்து கடைசியில் நாமளும் சூசைட் தான் பண்ணிக்கணும் போல இருக்கேன்னு எச்சரிக்கையான தமிழ்நாட்டு ஊழியர்கள் எஸ்ஐஆர் பணிகளை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி பணி நிறுத்த போராட்டம் செய்யறாங்க. பாவம் அவங்கெல்லாம் முதலே இதை செஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, நானும் காலையில இருந்து எவ்வளவோ சர்ச் பண்ணி பாக்குறேன். இந்த போராட்டம் செய்ய போறாங்கன்னு நேத்து ஃபுல்லா லைவ் அது இதெல்லாம் போய்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு தற்போது முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து இந்த போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கூட வெளியே வரல. அப்படியே அமுத்திட்டாங்களா இல்ல அவங்கள மிரட்டிட்டாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு நியூஸ் கூட இது வரைக்கும் வரவே இல்லை. தமிழ்நாட்டு ஜனங்கள் சும்மாவே யாராவது கேள்வி கேட்கறக்கு ஆள் கிடைச்சா விட்டு வைக்காம அவ்வளவு கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சந்தேகத்தை ஏற்படுத்துற ஒரு ஃபார்மை தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கற அளவுக்காவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஒரு மாசத்துல 6.5 கோடி பேரோட ஓட்டர் ஐடியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் கொடுக்கும்போது அவங்களுக்கு 1 நிமிஷம் ட்ரைனிங் கொடுத்திருந்தாலே அது ரொம்ப அதிகம்தான். எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிக்கிட்டு திமுக ஆட்கள்னா பிஎல்ஓ ஆபீசர்ஸ் கூடவே வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறாங்க. இதனால டிஎம்கே ஆட்கள் வந்து அவங்களோட கட்சிக்காரங்க அவங்களுக்கு கன்ஃபார்மா ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க. தாவேக்கா ஆட்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வேற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, நெட்ல சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு பிஎல்ஓ ஆபீசர் நம்பரை கண்டுபிடிச்சு எடுத்து பேசினா அவங்க வேலையை விட்டு போய் 6 மாசம் ஆகுதுன்னு சொல்றதா வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னோட பூத்துல என்னோட பிஎலோட நம்பரை நான் கூகுளில் போட்டு எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காரு, அவரோட நம்பர் வருது. அவரு கால் பண்ணா நான் இல்ல தம்பி, இப்போ வந்து பிஎல்ஓ சேஞ்ச் ஆகியிருக்காங்க, அவங்க நம்பர் என் கிட்ட இல்ல, நீங்க போயிட்டு வேற யார்கிட்டனா கேளுன்றாங்க. இப்போ போய் பார்த்தா நான் என்னோட பிஎல்ஓ தேடுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. இப்போ இப்படி இருக்கிறப்ப நான் எப்போ ஃபார்ம் ஃபில் பண்றது, எனக்கு எப்போ ஃபார்ம் வருது? வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் அனிதா மேடங்களா? பிஎல்ஓ? ஆமா, பிஎல்ஓ இல்ல சார், நான் வேலையில இருந்து நின்னுட்டேன் சார். இல்ல மேடம், ஃபார்ம் கொடுக்க வந்தேன். சரி, அது ஃபார்ம் மேல உங்க நம்பர் தான் இருந்தது. இல்ல சார், நான் நின்னுட்டேன் சார். அப்படிங்களா மேடம்? எவ்வளவு நாள் ஆச்சு மேடம்? 6 மாசம் ஆச்சு சார் நான் நின்னு. அப்ப உங்க நம்பரை கொடுத்துருக்காங்க அதுல? தெரியல சார், நான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதை மாத்தாமே அவங்க விட்டு வச்சிருக்காங்க சார். ஓ அப்படிங்களா? இல்ல, நான் இப்ப எல்லாத்தையும் உங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதுதான் கேக்குது. இல்ல சார், நான் நின்னுட்டேன். நீங்க பாலகுரு ஸ்கூல்ல போய் கேளுங்க சார். பாலகுரு ஸ்கூல்ல போய் கேட்கவா மேடம்? ஆமாங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஏன் இப்படி வேலை விட்டு போனவங்களோட போன் நம்பர் எல்லாம் அப்லோட் பண்ணி இப்ப கடைசியில அந்த பிஎல்ஓ ஆபீசருக்கு தானே டார்ச்சரா இருக்கும்? எவ்வளவு பேர் போன் பண்ணி கேட்பாங்க, அவங்க எத்தனை பேருக்கு நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படியே அந்த பிஎல்ஓ ஆபீசர் இல்லைன்னு சொன்னா நாங்க எந்த பிஎல்ஓ ஆபீசர்கிட்ட போய் ஃபார்ம் வேணும்னு கேட்கறது? இன்னைக்கு வரைக்குமே எங்க ஏரியால பிஎல்ஓ ஆபீசர்னு ஒரு ஆள் வந்து நாங்க யாருமே பார்த்ததே கிடையாது. கேட்டா இன்னும் ஒரு 10-15 நாள் தான் டைமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னுமே ஆள் வராம இவங்க 10-15 நாளுக்குள்ள எல்லா ஃபார்மையும் வாங்கி ஃபில் பண்ணி அதை வந்து செக் பண்ணி எப்படி ஒரே மாசத்துல இவங்க வெளியிடுவாங்க? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பாருங்க. இந்த டைம் அவங்க ஃபீல்டில் இருக்கணுமா? ஃபீல்டில் தான் இருக்கணும். நான் வந்து அவங்க வந்து பழைய ஓட்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து அதாவது நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம். பிஎல்எஸ் எல்லாம் நேற்று வரையும் ஆர்கே நகர் வந்து 171%, 171. நேற்று முந்தா நேற்று 3 நாளா ஏற்றவே முடியல. சுத்தி உங்களால ஏற்ற முடியல. நான் ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு எல்லாரையும் பார்த்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி ஒரு ஃபார்ம் 2 ஃபார்ம் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. எப்படி ஒரே நாள்ல 15,000 ஏறும்? எஸ்ஏஆருக்கு சப்போர்ட் பண்ண ஏடிஎம்கேவே இப்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம.
ஒரே நாள்ல 15,000 55,000 பேரை என்ட்ரி போட்டிருக்காங்களாம். இது ஆர்கே நகர் மட்டும் கிடையாது. திருவோட் பார்த்துக்கோங்க, பெரம்பூர் பார்த்துக்கோங்க. நேற்று என்ன இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு? 2,10,000 பெரம்பூர். நேற்று 60% இருந்து 70%. அடுத்து பாருங்க, விருகம்பாக்கம் பாருங்க. எல்லாமே விருகம்பாக்கம் வந்து 2,85,000 ஓட்டு. நேற்று 1,45 இருந்துங்க. இன்னைக்கு ஒரே நாள் 55,000 ஓட்டு எப்படி ஸ்கேன் பண்ண முடியும்? இதெல்லாம் எப்படி முடியும்? நீங்க எப்படி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஏத்துனீங்கன்னு அவர் வேற வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தது? SIRனா என்ன, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன்னா என்ன? நம்ம எல்லாம் மக்கள் பிரஜமா? கவர்மெண்ட் அதிகாரம் இருக்கும்போது சொல்ல போய் நம்ம நீங்க குறுக்கல பேசுறாதீங்க. தவறு பண்ணிட்டீங்க, உட்காந்து எல்லாரும் சூடாச்சி விட்டா கஷ்டம், எல்லாரும் கஷ்டம். நீங்க கள்ள ஓட்டு போடுறத விட மோசமான வேலையை பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானுங்களே? எதுவுமே நேர்மையா நடக்க கூடாதுன்னு முடிவுல தான் ஏதோ வேலை பாக்குற மாதிரில தெரியுது. நேத்தெல்லாம் 2,000 கூட பண்ண முடியல, முந்தா நேத்து 3,000 கூட பண்ண முடியல. நீங்க ஒரே நாள்ல 15,000 பண்ணிட்டாங்களா? நீங்க வீடு வீடா போய் பார்க்கல? கேளுங்களேன் கேளுங்களேன். அதிகாரிகள் தவறு பண்ண தூண்டாங்கன்னா நம்மளுடைய எல்லாருக்கும் பாதிப்பு. மக்கள் இருக்கலாம், மல்டிபிள் ஸ்டேஜ் எல்லாருக்கும் பாதிப்பு. கள்ள ஓட்டு போடுறதுக்கு சமம் நீங்க பண்ணணும். இப்போ கள்ள ஓட்டு போடக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தை எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். திருப்பி ஒன்ஸ் அகைன் அதான் இந்த விடியாத செயல்படாத மக்கள் விரோத வெகுஜன விரோத திராவிட மாடல் அரசு. இதான் மாடல், திராவிட மாடல். ஒருவேளை நீங்க கள்ள ஓட்டு போடக்கூடாது, டபுள் என்ட்ரி வந்துடக்கூடாது, இறந்தவங்களோட ஓட்டுகள் எல்லாம் நீங்க நீக்கணும், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோட இணைக்க சொல்ல வேண்டியது தானே. 1 மாசத்துக்குள்ள நீங்க இணைச்சிருங்க, 2 மாசத்துக்குள்ள நீங்க இணைச்சிருங்க, அப்பதான் ஓட்டு போட முடியும் நீங்க சொல்லிடலாமே. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க. உண்மையிலே டிஜிட்டல் இந்தியாவா இருந்ததுன்னா ஏன் இப்படி வீடு வீடா போய் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து கையில எழுதி இவ்வளோ வேலை பார்க்க சொல்றீங்க? டிஜிட்டல் இந்தியா 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஏரியாவில் இருந்தோம், அதோட வார்டு நம்பர் என்ன, ஓட்டு சாவடி எந்த ஏரியாவில் இருந்துச்சு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் இந்தியாவா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஏன் ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியல? எதனால ஆதாரை இணைக்க மாட்டேங்கிறீங்க? எதனால டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஓட்டர் ஐடி நம்பர் வாங்கி அதை நீங்கள் நீக்கி இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். இப்போ இப்படி இறந்தவங்கலாம் ஓட்டு போடுறாங்களேன்னு புலம்ப வேண்டிய தேவையுமே இருந்திருக்காது. இந்த மாதிரி எல்லா கேள்விகளையுமே வீடு தேடி வர BLO ஆபீசர் கிட்ட பொதுமக்கள் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன்னா என்னதான் BLO ஆபீசர்ஸா இருந்தாலும் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்களும் ஒரு சாதாரண பொதுமக்களை ஒருத்தங்களா தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எப்படி இந்த மாதிரி தப்பு தவறான காரியம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? அதுவும் இவ்வளோ ப்ரெஷரோட ஒரு வேலைக்கு 2 வேலையா பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அவ்வளோ தூரம் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி கூட கொடுக்காம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஆனா அதை பத்தின எந்த டீட்டெயிலும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், நாளை நமதே. நன்றி, வணக்கம்.